புத்தாண்டு காலண்டர் கிடைத்தால் நாம் அனைவரும் அதில் முதலில் தேடுவது விடுமுறை தினங்களை தான். குறிப்பாக அரசு விடுமுறைகள் எந்த நாட்களில் வருகின்றன, வார இறுதிகளுடன் சேர்ந்து வருகிறதா என்று லென்ஸ் வைக்காத குறையாக தேடுவோம். பள்ளி குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை யாரும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அந்த வகையில் அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த விடுமுறை தினங்கள் 2025ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் அதிகம் வருகின்றன என்பதை இங்கே பார்க்கலாம். 3 நாட்கள் விடுமுறை. இதில் 3 நாட்கள் தொடர் விடுமுறை மார்ச், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் வருகின்றன. குறிப்பாக மார்ச் மாதத்தில் மட்டும் 2 நீண்ட விடுமுறை கிடைக்கிறது. அதன்படி ஹோலி பண்டிகை மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. இதனால் சனி, ஞாயிறுடன் சேர்த்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். மார்ச் 31 ரமலான் பண்டிகை வருகிறது. எனவே மார்ச்சில் போனஸாக மற்றொரு 3 நாட்கள் விடுமுறை உண்டு. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி குட் ஃப்ரைடே வருகிறது. 3 நாட்கள் தொடர் விடுமுறை நிச்சயம். புத்த பூர்ணிமா மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இதனால் அந்த மாதத்திலும் 3 விடுமுறை தினங்கள் மொத்தமாக உண்டு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வருகிறது. இதற்கு நாடு முழுவதுமே பொது விடுமுறை என்பதால் சுதந்திரமாக 3 நாட்கள் விடுமுறையை கொண்டாடலாம். செப்டம்பர் மாதத்தில் மிலாடி நபி 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் வருகிறது. இதனால் 5 முதல் 7 வரை தொடர் விடுமுறை கிடைக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையாகும். மொத்தமாக 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விடுமுறை உண்டு. 4 நாட்கள் விடுமுறை. இதே போல 4 நாட்கள் தொடர் விடுமுறை ஏப்ரல், அக்டோபர், டிசம்பர் மாதங்களில் கிடைக்கும். 4 நாட்கள் நீண்ட விடுமுறை வேண்டும் என்பவர்கள் இடையில் ஒரு நாள் விடுமுறை எடுக்க வேண்டும். அதன்படி மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. நீங்கள் 11ஆம் தேதி விடுமுறை எடுத்துக்கொண்டால் 10 முதல் 14 வரை மொத்தமாக 4 தினங்கள் விடுமுறை கிடைக்கும். இதே போல காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி வியாழக்கிழமையாகும். 3ஆம் தேதி விடுமுறை எடுத்தால் நீங்கள் நீண்ட விடுமுறையை என்ஜாய் செய்யலாம். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் வியாழனில் வருகிறது. அதற்கு அடுத்த நாளான 26ஆம் தேதி விடுமுறை எடுத்தால் மொத்தமாக 4 நாட்கள் விடுமுறை. ஜாலியாக கொண்டாடி மகிழலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தாமதிக்காமல் இந்த விடுமுறை தினங்களில் நண்பர்கள், குடும்பத்தினருடன் எங்கு சுற்றுலா செல்லலாம் என்பதை இப்பொழுதே திட்டமிட்டுக் கொள்ளுங்கள்.